முதலாவதாக 2020 வருடம் சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதை பெற வடிவுக்கரசி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜனநாயகம் விற்பனைக்கு அல்ல என்கின்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகை விருது பெறுகிறார் வடிவுக்கரசி அவர்கள். வடிவுக்கரசி அம்மா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திர நடிகை விருதை பெறுகிறார் வடிவுக்கரசி அம்மா அவர்கள். நடித்ததற்காக 2016 ஆண்டு சிறந்த நடிகைக்கான விருதை பெறுகிறார் திருமதி கீர்த்தி சுரேஷ். அடுத்த சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு திரு எஸ். குரு சோமசுந்தரம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதிதி பாலன் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். ரஹ்மான் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற ஜோக்கர் திரைப்படத்தில் நடித்த திரு எஸ். குரு சோமசுந்தரம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து ரோபோ சங்கர் மனைவி பிரியங்கா அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். திருமதி மதுமிதா அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்து சிறந்த நடிகை சிறப்பு பரிசை பெற அதிதி பாலன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அருவி திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு அதிதி பாலன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த வில்லன் நடிகர் ஒரு முகத்திரை படத்தில் நடித்ததற்காக திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெற திரு ஆர். பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த திரைப்படத்திற்கு சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த நடிகருக்கான விருது திரு சூர்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சூரரை போற்று திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த விருதை பெற திரு சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகர் திரு வேல்முருகன் ஒரு குப்பை கதை திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. திரு வேல்முருகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆண்டிற்கான திரைப்பட விருது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது திரு ஏ. ஆர். ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பொன்னியின் செல்வன் படத்திற்கு இசையமைத்ததற்காக 2022 ஆண்டிற்கான சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது திரு ஏ. ஆர். ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார் திரு ஏ. ஆர். ரஹ்மான் அவர்கள். 2017 ஆண்டுக்கான சிறந்த நடிகர் விருதை பெற்றுக்கொள்ள திரு கார்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது திரு கார்த்தி அவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அனைவரும் கரவொலிகளை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்.
2017 ஆண்டுக்கான திரைப்பட விருது சிறந்த நடிகர் பிரிவில் திரு கார்த்தி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக. மணி திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். 2017 ஆண்டுக்கான திரைப்பட விருதில் சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு திருமிகு ஆண்ட்ரியா ஜெர்மியா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து திருமிகு பிரசன்னா அவர்களையும் திரு பாலசரவணன் அவர்களையும் திருமதி ஊர்வசி அவர்களையும் திரு போஸ் இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவன் திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். 2017 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து சிறந்த கதையாசிரியருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு H. வினோத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். திரு ராம் அவர்களையும் திரு விவேக் அவர்களையும் திரு திலீப் சுப்ராயன் அவர்களையும் திருமிகு VC சாத்தன்யா அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு ராம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தரமணி பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் சிறப்பு பரிசு கண்ணா திரைப்பட தயாரிப்பாளர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு சிவகார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2018 ஆண்டிற்கான சிறந்த பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படமாக கண்ணா திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான விருதை பெறுகிறார் திரு சிவகார்த்திகேயன். அடுத்ததாக 2018 ஆண்டிற்கான சிறந்த நடிகர் விருது வடசென்னை படத்தில் நடித்ததற்காக திரு தனுஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதை பெற திரு தனுஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள், திரு யோகி பாபு, திருமதி தேவதர்ஷினி அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த நடிகர் 18 ஆண்டிற்கான சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசு திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களையும் திரு யோகி பாபு அவர்களையும் திருமதி தேவதர்ஷினி அவர்களையும் திரு அமீர் அவர்களையும் திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு கனா வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து 2018 ஆண்டிற்கான சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது மோகினி திரைப்படத்தில் நடித்ததற்காக திரு யோகி பாபு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு யோகி பாபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமதி தேவதர்ஷினி, திரு அமீர், திருமதி விஜய் சந்திரசேகர், திரு சமுத்திரகனி, திரு மாரி செல்வராஜ், திரு சந்தோஷ் நாராயணன், திரு பிரேம்குமார் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக 2000 ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெறுகிறார் திரு அமீர் அவர்கள். அடுத்ததாக 2000 படத்திற்காக திருமிகு மஞ்சு வாரியர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2019 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். அசுரன் திரைப்படத்திற்காக திருமிகு மஞ்சு வாரியர் அவர்கள். தொடர்ந்து படத்தை இயக்கிய திருமதி சுதா கொங்கரா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திருமதி சுதா கொங்கரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. புரியாத புதிர் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 2020 ஆண்டு சிறந்த நடன ஆசிரியருக்கான விருது திரு சாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு சாண்டி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு சாய் பல்லவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 2022 ஆண்டுக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது சூரரை